குருவே சரணம், குருவடி சரணம். திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் அய்யனாரை போற்றி வணங்கி, இஷ்ட தெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பகவானின் வக்கர பயிற்சியின் மூலமாக நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நவ கிரகங்களில் இயற்கை சுப கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அனைவருக்குமே ரொம்ப பிடித்த கிரகம் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டுமே ஒன்று தான். அது யாருன்னா நம்ம குரு பகவான் தான் சொல்லுவோம். குரு பகவான் பார்வை கிடைத்திடாதா, நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைத்திடுமோ? கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கும் நேயர்கள் தான் இங்கே அதிகமான நேயர்கள் இருக்கிறீர்கள் என்பது உண்மை. ஸோ அந்த அளவுக்கு இயற்கை சுப கிரகமான குரு பகவான் காலபுருஷன் ராசியான 2ஆம் வீடான ரிஷப ராசியில் தற்போது வரை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வக்ர நிலைன்னு என்னென்னா பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பின்னோக்கி நகர ஆரம்பிக்க போகிறார். அவர் எத்தனை நாட்கள் இதனை பயணம் செய்வார், பின்னோக்கி எத்தனை நாட்கள் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் மதியம் சரியாக ஒரு 12:30 மணி வச்சுக்கோங்களேன், 12:30 மணி முதல் 2/2/2025 வரையும் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா வக்ர நிலையில் தான் பயணம் செய்வார். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவார். அப்புறம் வக்ர நிலை என்றால் குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மேச ராசிக்கு வந்துடுவாரா அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்வி இருக்குது, மக்கள் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. குரு பகவான் ரிஷப ராசிக்குள்ளேயே தான் வக்ர நிலையில் பயணிக்கப் போகிறார். ஸோ இந்த வக்ர நிலையில் பயணிக்கும்பொழுது நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த முழு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு ராசி நேயர்களும் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட, வெற்றிகரமான சூழ்நிலைகள் ஏற்பட நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துருக்க நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவான் வக்கர நிலையில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் நம்ம நேயர்களுக்கு கவனத்தை நிலைநிறுத்துகிறார் என பார்க்கிறோம். அதாவது குரு பகவான் இந்த வக்ர பயிற்சி மூலமாக துலாம் ராசிக்கு மிக அமோகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறார் என்பது உறுதியாக சொல்ல முடியும். ஒரு மன அழுத்தம் நீங்க போகுது, பயங்கரமான ஒரு டென்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்கன்னு சொல்லி உறுதியாக சொல்லலாங்க. எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான சூழ்நிலைகள், அது பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பெண்ணையோ ஆணையோ நீங்கள் திருமணம் முடிப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு வக்ர பயிற்சி துலாம் ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உண்மை. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தான அதிபதியாகவும் மற்றும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் தற்போது அமர்ந்திருப்பது எந்த இடம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் வீடான ரிஷபராசியில் தான் அமர்ந்திருக்கிறார். ரிஷபராசியில் அமர்ந்தவர் தற்போது வக்ர நிலையை அடையும் பொழுது உங்களுக்கு மிக ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் போவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதில் மிகப்பெரிய ஒரு தடை இருக்குது. அதை எப்படி மீண்டு வருவது? பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, விசா எடுத்தாச்சு, ஏதாவது ஒரு விஷயத்தில் தடை வந்துடுது. பணம் கிடைக்கிற இடத்துல விசா கிடைக்கல, விசா கிடைச்ச பிறகு பணமே கிடைக்கல, அல்லது கூட்டு போகிறேன்னு சொன்னவங்க கூட்டு போகலை. இப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? ஸோ கவலை விடுங்க. இந்த குரு வக்கர பயிற்சி மூலமாக உறுதியாக நீங்கள் வெளிநாடு பயணம் செல்வதற்கான அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா, பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களில் தடை கொஞ்சம் ஒரு 7 மாதமாகவே எடுக்கிற முயற்சியில் ஒரே போராட்டமாக இருக்குது. நான் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் ஒரு 5 அடி ஏறி வச்சா திரும்ப ஒரு 7 அடி இறக்கி விட்டுருது. ஸோ எனக்கு அடி மேலே அடி உழுந்துக்கிட்டே இருக்குது, நான் எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நான் இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கீங்கன்னா
ஸோ அந்த கவலையை இனிமேல் நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு அந்த கவலை நீங்க போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச இடங்களுக்கு வெளிநாடாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் மகிழ்ச்சியாக பொருளாதார ரீதியான விஷயங்களை வாங்கிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கல்யாணத்துக்குரிய விஷயங்களில் குரு பார்வை வேணும்னு சொன்னாங்க. பட் எனக்கு தான் இந்த கடந்த ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்தே குரு பார்வை இல்லையே, அப்புறம் எப்படி கல்யாணத்துக்குரிய விஷயங்களை ஸ்டெப் எடுப்பது அப்படின்னு வருத்தம் இருக்குன்னா, ஸோ இந்த குரு வக்கர பயிற்சி மூலமாக உங்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய ஒரு நல்ல விதமான யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருவதனால உறுதியாக நீங்கள் திருமணத்துக்குரிய விஷயங்களை தடையை நீக்கி திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல விதமான ஒற்றுமை ஏற்படும். ஏன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்க குடும்பத்தை எடுக்கணும்னா ஒரு 100 குடும்பம் இருக்குன்னா அதை எண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு எல்லா குடும்பத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தேவைக்கும் தன்னுடைய சுயநலத்துக்காக தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அதே தான் துலாம் ராசிக்கு கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தினவங்க தான் இருந்திருப்பாங்க. துலாம் ராசி எவ்வளோ தான் உண்மையான அன்பை செலுத்தினாலும் தான் கூட இருக்கவங்களோ அல்லது தன்னுடைய வீட்டில் உள்ள நபர்களோ புரிந்து கொள்வதில்லை என தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து நிதானமாக பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ ஆனால் அதை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை ஈகோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுருவாங்க. இல்லை புரிஞ்சுக்கிற முடியாத ஒரு நபர்னு சொல்லி உங்களை முத்திரை குத்திடுவாங்க. ஸோ அதெல்லாம் உடைச்சி உங்களுடைய உண்மையான அன்பை உங்களுடன் இருப்பவர்கள் புரிந்து உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார் வக்ர பயிற்சி மூலமாக. அதேபோல் வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களை நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அழகு சார்ந்த பொருட்களை பயன்படுத்தும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான ஒரு அழகு சாதன பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்க போகுதுங்க. இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, புதிய ஒரு நட்பு கிடைக்கிது அப்படின்னா அவங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. பல்வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. மருத்துவரை நாடுவது மிகப்பெரிய சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். காதல் மூலமாக பலவிதமான சிக்கல்கள், சின்ன சின்ன போராட்டங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்கு ஏற்படுது என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அருகாமையில் இருக்கும் பெருமாள் கோவில் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகளை, மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவுகள், அதாவது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களே. குரு வக்கர பயிற்சினாலுமே இது பொதுவான பலன்களே. இதனுடைய செயல்பாடுகள், உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் நிறைய இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கணும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் அடையணும்னு நினைக்கிங்க, ஸோ அதில் உள்ள தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி காண்பது எப்படி, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவது எப்படி, குடும்ப ஒற்றுமை ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா, கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும், எனக்கேற்ற ஒரு துணைவியார் கிடைப்பாங்களா, அப்படிலாம் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எப்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா பலவிதமான கேள்விகள் நேயர்கள் கேட்பீங்க, மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஸோ அதனுடைய கேள்வியினுடைய உண்மையான தன்மை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை வழிபாடு செய்யணும், நீங்கள் எப்படி இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்த வருடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிவிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்தர நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன். மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக கற்றுக்கொள்ளலாம். ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நம்ம இப்போ வந்து ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதேனும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே கணித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பம் இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.